அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 100 வியூ ஒரு வீடியோவுக்கு வர வைக்கிறதே மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறிடுச்சு எனக்கு இப்போது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் போட்டால் 1 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு, அதுவும் ஈஸியாக அப்படின்னு ஒரு கேட்சியாக தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ போட்டேன். அது 100 வியூவை கிராஸ் பண்ணிருச்சு. அதில் சொன்ன விஷயம் என்ன? நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இதை ஒரே லைனில் ஒரே வார்த்தையில் நான் சொல்லிட்டு பல தடவை இருந்திருக்கேன், பல வீடியோக்களில். ஆனால் இப்படி போட்டால் கேட்சியாக இருக்குது. சரி, இதிலேருந்து நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, குவாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பொழுது தான் நீங்கள் மிகப்பெரிய வெல்த்தை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் நண்பர்களே. உதாரணமாக நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை ஏன் பேசினேன்? நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 15% CAGR கொடுத்துருக்கு அப்படின்னு நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஆனால் 12% கொடுத்தாலே அது மிகப்பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதே சமயம் 15% CAGRல நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போட்டால் 1 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுனா, மிட் கேப்பு ஸ்மால் கேப் இருக்கே அப்படிங்கிற தாட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வரும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. நிஃப்டி 50ல் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது கம்பேர் டு மிட் கேப் ஸ்மால் கேப். அட் த சேம் டைம் உங்களுக்கு சேஃப்டியும் இந்த மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்கில் தான் அதிகமாக கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ சேஃப்டியும் ஜாஸ்தி, குவாலிட்டியும் ஜாஸ்தி, வேல்யூவேஷனும் கம்மி. அப்படிங்கிறப்போ ஒரு புத்திசாலியாக நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் உள்ள நல்ல ஸ்டாக்ஸுகளை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்மால் கேப் ஸ்டாக்கை நீங்கள் ஏந்திரமா வாங்குறீங்க. ஏன்னா அதனுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணம், அல்லது அந்த ஸ்டாக்கு டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பூரிப்பில் போய் வாங்குறீங்க. நீங்கள் வாங்கியிருக்க ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்கோனுடைய வேல்யூவேஷனை போய் பாருங்கள். எவ்வளோ PE கொடுத்து வாங்கியிருக்கீங்க? ஏங்க, ஒரு 50 PE கொடுத்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வாங்குறதுக்கும் ஒரு 75 PE கொடுத்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலாக HUL மாதிரி ஷேரு உங்களுக்கு 50 PE போனாலும் பரவாயில்லன்னு வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. ரீசன் என்னென்னா, HUL ஷேரோடைய ப்ரைஸ் 2500 ரூபா, டாக்டர் ரெட்டியோடைய ப்ரைஸ் 1500 ரூபா, 1200, 1300 முன்னாடி 6000 ரூபா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பண்ணுற ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துட்டிங்களா இல்லையா? ஒரு ஸ்மால் கேப்பை 50 PE 60 PE கொடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்குகிற நீங்கள் அதை விட சேஃப்டியாக, அதை விட குவாலிட்டியாக, அதை விட PE கம்மியாக, அதாவது வேல்யூவேஷன் லார்ஜ் கேப்பில் ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்பொழுது வேல்யூவேஷன் ஒரு லார்ஜ் கேப்பில் கம்மியாக இருக்குது. அந்த கம்பெனி இன்னும் 20 வருஷம் கழித்து இருக்கத்தான் போகுது அப்படின்னு தெரிகிற ஒரு பங்கில் வாங்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, பெரும்பாலான பீப்புள் சைக்கலாஜிக்கலி தே ஆர் வயர்ட் டு அந்த என்ன சொல்கிறது, நிறையா சம்பாதிக்கணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், அந்த வெல்த்தி அப்படிங்கிறத, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளே அறியாமலே நமக்கு இந்த வயரிங் செட் ஆகிருக்கு. நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது நான் இதை 10 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி தான் வாங்குகிறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஆனால் 10 வருஷத்துக்கு அந்த ஸ்டாக்கை வச்சுருக்க முடியுமா? எத்தனை பேர் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னைய நானே கேட்டுக்கிறேன். என்னுடைய 21 வருஷம் அனுபவத்தில் நான் இந்த முயற்சியை 10 வருஷம் வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணி இன்னும் ஒரு ஸ்டாக்கை கூட நான் வச்சுருக்கல நண்பர்களே. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சைக்காலஜி, எமோஷன் இஸ் வெல் கனெக்டட் வித் த ஸ்டாக் மார்க்கெட்டு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் உடையும் பொழுது, பஞ்சு பஞ்சாக பறக்கும் பொழுது காசு,
மனசு வந்து அலைப்பாயும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே டைம் கரெக்ஷனில் வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்காது. பல வருஷத்துக்கு படுத்தே கிடக்கும். அந்த சமயத்தில் ஐயையோ நம்ம காசை கொண்டு போய் எஃப்டியில் பார்க் பண்ணிக்கலாம், பார்க் பண்ணிட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு நம்ம வர்ற சமயத்தில் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து குயிக்காக அங்கங்கே ப்ராஃபிட் கொடுத்து அது வந்து மேலே போயிடும். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். இல்லை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கின ஸ்டாக் எல்லாமே ஜங்க் ஸ்டாக்காக போய் மார்க்கெட் மேலே எழும்பும்போது நம்ம ஸ்டாக்கு மட்டும் மேலே எழும்பாது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே வர்றேன் நண்பர்களே. தயவு செஞ்சு நான் சொல்கிறதுல உள்ள அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க. யார் சொல்கிறா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. வெதர் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிஆர் சுந்தர் மாதிரி வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா அப்படியே பங்கு சந்தையில் வந்து அப்படியே சம்பாரித்து அப்படி பீட்ரு விட்டால் தான் நீங்கள் வந்து ஐயோ அதுக்காக நான் பிஆர் சுந்தர் பீட்ரு விட்றேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கருத்து வந்து யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த கருத்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இது வந்து நம்ம மக்கள்கிட்டே வந்து நிறையா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ணுறேன். ஒருத்தன் ஒன்று சொன்னான்னா அவனை பற்றியே தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக தெரிஞ்சுக்க நினைக்கிறோமே தவிர, அவன் சொல்கிற கருத்தில் இருக்கிற உண்மை, அதில் உள்ள ஆழம், அது என்ன விஷயம், என்ன மேட்ரு, எதனால் அப்படி சொல்ல வர்றான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாகவே வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் இப்படி பேசுனதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டேக் இட் வித் லைட் ஹார்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து என்னென்னா, நம்ம சொல்கிற கருத்துக்கு ஒரு இன்டென்சிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறேன். மற்றபடி வந்து எந்தவித உள்நோக்கமும் இதில் கிடையவே கிடையாதுங்க. சரி, அடுத்து நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம், தொடர்ந்து பயணிக்கிறோம், தொடர்ந்து நாலேஜை வளர்த்துக்கிறோம், தொடர்ந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்குறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, கார் போகும்பொழுது அந்த பூஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பூஸ்டர்னா அப்படின்னா திடுக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பீடு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து கொடுக்கும்ல, அந்த மாதிரி நம்மளுடைய ரிட்டனுடைய பூஸ்டர் தான் வந்து நம்ம கற்றுக்கிற இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல நல்ல வெல்த்தியான ரிட்டர்ன்ஸை சூப்பராக அள்ளி கொடுக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் பிடிக்கிற ஸ்டாக்கு நச்சுன்னு ஒரு ஸ்டாக்கை பிடிச்சிட்டு அதை 20 வருஷம் வச்சுருக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸை விட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்கும். ஆனால் வந்து ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டாக்கு அல்லது டைரக்டாக நீங்கள் ஸ்டாக் வாங்குறதுனால ரிஸ்க்கு வந்து ஜாஸ்தி. அந்த ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பல பர்ஸ்பெக்டிவ், பல கான்டெக்ஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறோம், இண்டெக்ஸு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன். அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் வந்து அழியாது, ஏன்னா வந்து நல்லா இல்லாத ஸ்டாக்கு வெளியில் போயிடும், நல்லா இருக்கிற ஸ்டாக்கு உள்ளே வரும் அப்படிங்கிறதுனால அந்த இண்டெக்ஸ் அழியாது. அதனால் உங்களுடைய இண்டெக்ஸ் வந்து ஆப்டிமைஸ்டு ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ஆனால் அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். இண்டெக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து போகும். கரெக்டுங்களா? வருஷம் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்குதோ கொடுக்கலையோ, நீங்கள் வந்து அந்த 0.75% ஃபார் த இண்டெக்ஸ், 1.5 to 1.75% ஃபார் த மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் ஆப்ஷன். ரெகுலர்லாம் போட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வருஷம் கொடுக்கணும். இதை நம்ம சேவ் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 1. 2, நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ஒரு இண்டெக்ஸ்குள்ளே போடும் பொழுது 50 ஸ்டாக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டாக்காக இருக்காது, நமக்கு புரிஞ்ச ஸ்டாக்காக இருக்காது, நமக்கு தெரிஞ்ச வேல்யூவேஷனில் நம்ம நினைக்கிற வேல்யூவேஷனில் வாங்க முடியாது இண்டெக்ஸில் இருக்கும் பொழுது. ஸோ அதை தான் நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் வேல்யூவேஷன், குவாலிட்டி, சேஃப்டி, அதே சமயம் வந்து மணி சேவிங் த்ரூ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த ஃபீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கி வைக்கிறோம். இதுலேயுமே வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டாக்ஸேஷன் வந்து பிளான் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் வந்து பண்ணுனா, சரிங்களா? அதே போல் வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து கடைசியாக தான் வந்து தெரியும். அதே இது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து நியூஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடும், சரிங்களா? நமக்கு முன்னாடியே அவருக்கு தெரிய வந்துடும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் இன்வெஸ்டிங் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து
நீங்கள் எல்லாத்துலேயுமே சிப் பண்ணிக்கோங்க, இண்டெக்ஸில் வந்து சிப் பண்ணிக்கோங்க. சில மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட்டு உங்களுக்கு புரிஞ்ச தீமேட்டிக் ஃபண்டாக இருக்குது அப்படின்னா அதில் கூட வந்து நீங்கள் சிப் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்டெடி அண்ட் ஸ்டேபிளாக குவாலிட்டியாக வச்சுக்கோங்க. எப்படி லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, நிஃப்டி 50 இண்டெக்ஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸு, ஆட்டோ பீஸு, எஃப்எம்சிஜி பீஸு, ஐடி பீஸு, ஃபார்மா பீஸு, இந்த மாதிரி பீஸில் தொடர்ந்து சிப் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை வந்து டைரெக்டாக வாங்கிக்கோங்க. கோல்டு பீஸ் வாங்கிக்கோங்க. டெப்ட் ETF அல்லது டெப்ட் ஃபண்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் கோல்டு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்ல ஸ்டேபிளாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு கொண்டு வர்ற போர்ஷனில் இந்த பூஸ்டர் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு ரிஸ்கி பெட்டுக்குன்னு ஒரு அலோகேஷன் பண்ணி அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப சாலிடாக ஒர்க் ஆகும். நீங்கள் அந்த சிப்பு எப்படி பண்ணுறீங்களோ இண்டெக்ஸ் ETFல அதே மாதிரி தான் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்லையும் நீங்கள் பல்காலாம் போடக்கூடாது. 1 2 1 2ன்னு வாங்கி அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு பில்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, அந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குன்னு தெரிஞ்சுன்னா பல்க் இன்வெஸ்டிங் காசு இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே நீங்கள் வந்து பண்ணி மிகப்பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த அப்ரோச்சு தாங்க வந்து நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற அப்ரோச்சு, இனிமேலும் ஃபாலோ பண்ண போகிற அப்ரோச்சு. இதில் நிறைய கஸ்டமைசேஷன், மாடிஃபிகேஷன்ஸு வந்து அந்த மார்க்கெட்டினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த லார்ஜ் கேப்பு ப்ளூ சிப் கம்பெனிகள் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஆனால் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப டீசெண்டான வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா இந்த லார்ஜ் கேப்பு பங்குகள் வந்து கரெக்ட் ஆகலாம், ஒரு 10% கரெக்ட் ஆகலாம். ஆனால் உங்கள்கிட்ட காசு இருக்குது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வரைக்கும் என்ட்ரே ஆகலை, அதனால் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் போர்ஷனே இது வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் என்னுடைய லைஃப்பில் நான் வச்சுக்கிட்டதே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இண்டெக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே சார்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கு லார்ஜ் கேப்பில் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஹீரோ மோட்டார் கார்ப்பு, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் வந்து 5th லார்ஜஸ்ட் பேங்க்கு இந்த ப்ரைவேட் பேங்க் செக்டரு. ஹீரோ மோட்டார் கார்ப்பு இஸ் ஒன் ஆஃப் த அந்த ஆட்டோ வெஹிக்கிள் செல் பண்ணுற பேசஞ்சர் அந்த ஸ்மால் அந்த வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாதிரி பைக்ஸு, இதில் வந்து அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்குது. அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங்லாம் நல்லா போச்சு, மான்சூன்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ளெண்டரு அந்த அவங்க பைக் வந்து நல்லா சேல் ஆகும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஈத்தர் அந்த EV வெஹிக்கிளுடைய ஷேர் வந்து 45% வந்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த பாரதி ஏர்டெல் வந்து எப்படி இண்டஸ் டவரை வந்து 51% ஸ்டாக்கை வந்து அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய ப்ராஃபிட்டை கொண்டு வந்து காட்டி மிகப்பெரிய ரிசல்ட் மாதிரி காட்டினாங்கல்ல, இந்த மாதிரிலாம் வந்து ஹீரோ வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீரோ வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க்கு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, HDFC பேங்க்கு, கோட்டக் பேங்க்குமே நல்ல வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அதாவது தியரியாக பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு இல்லை, அவங்க 2.5 புக்குக்கு மேலே இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பேங்க்குகள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து 2 புக்குக்கு மேலே தான் ஆல்வேஸ் வந்து ட்ரேடாக இருக்குது மேக்ஸிமம். ஸோ அதனால் அந்த பேங்க்கில் வந்து நம்ம போடலாம். அதே போல் வந்து டாக்டர் ரெட்டி நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. வேறு என்ன நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு செக்டர்லேயும் நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக அந்த FMCG, ITC, FMCGயில் வந்து HUL, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 20-25% இன்னும் கூட கீழே போகலாம். அப்போல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக இன்னும் அலோகேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேலே எந்திரிச்சு வரும்பொழுது நல்ல ரிட்டர்னை உங்களுக்கு சாலிட் அண்ட் ஸ்டெடியான ரிட்டர்னை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கன்விக்ஷனாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில்.